ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். மஞ்சள் தடவை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஈஸியாக வெட்டுறதுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். நல்லா பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி வெட்டுறாங்கன்னு மேலே இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு வெட்டணும் போல். பாருங்கள், வேகமாக வெட்டிடலாம் இவங்க செய்கிற முறையை பார்த்தா. இந்த பாருங்கள், உள்ளே இருந்து ஏதோ எடுக்கிறாரு. என்னது ஈஸியாக அதோட கசடை வெளியில் எடுத்துட்டாரு. பார்த்தீங்களா, இந்த முறையில் வெட்டுனீங்கன்னா உங்களுக்கு அந்த கசடு வெளியில் வந்துடும். இதான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற ஒரு கசடு. கூட வராது. பார்த்தீங்களா ஈஸியாக அது என்ன வெட்டிட்டு என்ன காட்டுங்க, என்னன்னு காட்டுங்க. நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா அதோட இறப்பையில் அந்த அரிசி எல்லாம் சாப்பிட்டது இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அவங்க எப்படி அறுக்குறாங்கன்னு பாருங்கள். இதை மாதிரி அறுத்திங்கன்னா வேகமாக நம்ம நாட்டுக்கோழி சுத்தம் பண்ணி அறுத்தலாம். முதலே முடியெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் தடவி வச்சுருக்காங்க. எடுத்தாங்க பாருங்கள், இறப்பு அரிசோலா பாருங்கள். பாருங்க எங்கெங்கே உடைக்கிறாங்க, எந்த இடத்துல அந்த எலும்பை உடைச்சா அந்த கறியை நம்ம கரெக்டாக எடுக்க முடியுன்றது இதில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க தனியாக எடுத்துட்டாரு பாருங்க. அந்த கால் பீஸவே இங்கே பாருங்க, அழகா அந்த பீஸ் தனியாக ஒரு தொடையோட பாதி பீஸ் எடுத்துட்டாங்க. திரும்படியும் இன்னொரு தொடை பீஸை ஆக்சுவலி 2 தொடையை எடுத்துட்டாலே அங்கே கோழி ஃபுல்லாகவே கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க எப்படி உடைக்கிறாங்க பாருங்கள். சக்கு சக்கு. இப்போ 2 தொடை வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி கோழி தனியாகவே வந்த மாதிரி பாருங்கள். இப்போ அந்த கழுத்து பகுதி அதில் இருக்கிறத எடுக்கிறாங்க. கசடு உள்ளே இருக்கும், அதை எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்துருவோம். ஊருக்குள்ள மொத்தம் 317 ஓட்டு மச்சான். 317 தான். நம்ம ஊர்ல இருந்து போய் வெளியூர்ல செட்டில் ஆனவங்களே நிறைய பேர் உண்டு. கண்டிப்பா வந்துருவாங்க. பாருங்க, இதுதான் முக்கியமான இடம்.